இயேசு பார்த்து கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே ஏப்ரல் மாதமாகிய மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தின் 3 மாதங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து 4வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கிறோம். விசேஷமாக இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஆனது இயேசு பார்த்து கொள்வார் ஊழியம் ஆனது தொடங்கப்பட்ட நாள். ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 ஏப்ரல் 1 அன்று இயேசு பார்த்து கொள்வார் ஊழியமானது தொடங்க தேவன் கிருபை செய்தார். ஒருவேளை இந்த ஏப்ரல் 1 உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை தேசத்திலே அதற்கு ஒரு வித்தியாசமான பெயர்களோடு கூட அதை தொடங்கினாலும் 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலவானை வெட்கப்படுத்த பலவீனனையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. இந்த ஊழியத்திலே கர்த்தர் அழைத்த போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தார். அது இன்று வரையிலும் அதனோடு பேசுகிறபடினால் இந்த ஏப்ரல் 1 ஆனது இயேசு பார்த்து கொள்வார் ஊழியத்தினுடைய ஒரு தொடக்க நாளாக இருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நிதி ஆண்டு முழுவதிலும் இயேசு பார்த்து கொள்வார் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். விசேஷமாக 12 மாதங்களும் அநேக ஆலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். விஷயமாக 3 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு மாதம் 2000 அடங்கிய பொருட்களை, மளிகை பொருட்களை 12 மாதமும் கொடுக்கவும், சிறிய சிறிய ப்ராஜெக்டாக 40 பார்வையற்ற பிள்ளைகளுக்கும், அதோடு தாய் தகப்பன் இல்லாத 35 பிள்ளைகளுக்கும், ரோட்டோரத்தில் வசிக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இது எல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், இந்த இயேசு பார்த்து கொள்வார் ஊழியத்தை ஜெபத்தாலும் காணிக்கையாலும் தாங்குகிற உங்களால் மாத்திரம் இது நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விசேஷமாக கடந்த நிதி ஆண்டிலே, கடந்த ஏப்ரல் இருந்து மார்ச் வரையிலும் செய்யப்பட்ட உதவிகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு 7 பிள்ளைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்ய இயேசு பார்த்து கொள்வார் உதவி செய்யும் மூலம் ஊழியமாக செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஊழியத்தை மாதாந்தோறும் தாங்குகிற, சேமிப்பெட்டி மூலமாய் காணிக்க கொடுக்கிற, பெசல் நன்கொடையாய் கொடுக்கிறவங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். அந்த வார்த்தையானது ஒவ்வொருவரை தேற்றுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஏப்ரல் மாதமும் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்தரத்தில் வெளியையும் அவாந்தர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க, எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தெய்வம் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதத்திலே நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் தருகிற அந்த வார்த்தையாக நான் எடுத்துக்கொண்டு பேசுகிற வார்த்தையானது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை கர்த்தர் அநேக வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டாலும் இந்த மாதத்திலே இந்த ஒரு நிதியாண்டிலே அடியெடுத்து வைக்கிற ஊழியத்திற்கானாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிற அருமையானவர்களே உங்களுக்கானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை வாழ்க்கையில நிறைய காரியங்களை எதிர்பார்த்து உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, புதிய காரியம், அது மிகவும் புதிதாக இருக்கும், அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அடுத்ததாய் சொல்லுது, அது இப்பொழுதே தோன்றும், அது காலம் தாமதமாகாது. அதுக்கு அடுத்து நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளிகளிலும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவராகிய தெய்வம் வனாந்தரங்களை செழிப்பாக்குகிறவர், அவர் அவாந்தரங்களிலே அவர் ஆறுகளை உண்டாக்குகிறவர். அப்படியாக தான் நம்மளை இந்த தேசத்துல படைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு பகுதியிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு அற்புதம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாதத்துல நான் பேதுரு குறித்து உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பின்பு அவர் கனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். யார் என்றால் பேதுருவும் அவரோடு உள்ள சீஷர்களும் அங்க என்ன செய்றாங்க, அங்க கடற்கரையில மீன் பிடிக்க போன பேதுரு அங்கே ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக அங்கே தன்னுடைய படகுகளை திரும்புகிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வாசித்து பார்க்கும் போது லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினால் அது சீமோனுடையதா இருந்தது. அது கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்.
இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே அவருக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த இடம் பேதுருடைய படகாக இருந்தது. அந்த படகுல இருந்த ஜனங்களுக்கு அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே பேதுருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்றுதான் பார்க்க போகிறோம். லூக்கா 5:4 அவர் போதகம் பண்ணி பிடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்ன. பாருங்க, இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரும் பேதுருவும் பேசினதாக இல்லை. ஆனால் பேதுருடைய வாழ்க்கை என்பது இயேசுவுக்கு தெரியுது. அவன் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. அவன் இரவெல்லாம் சென்று மீன் பிடிக்க சென்று தன் குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லாதபடினாலே அவன் வெறுமையாய் வந்திருக்கிறான் என்பதை அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு புதிய அற்புதத்தை, ஒரு புதிய அதிசயத்தை காட்டும்படி அவனை நோக்கி கூப்பிடுகிறார். சீமோனே, நீ ஆழத்துல போய் வலைய போடுப்பா. ஏன்னா சீமோன் சொல்லவில்லை, அந்த பிரசங்கத்தை கவனித்திருக்கிறான், அவர் பிரசங்கித்திருக்கிறார், அதை தான் அவன் அறிந்தான். பாருங்க 5ஆம் வசனத்துல லூக்கா 5:5 அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். சீமோன் பேதுருக்குள்ள அந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தைகளை தொட்டு இருக்க வேண்டும். அதனாலதான் அவன் இரவெல்லாம் மீன்களை பிடித்துட்டு வந்தாலும் அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிந்தாலும் அங்க வந்திருக்கிறவர் பிதாவாகிய தேவன் என்பதை அறிந்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு உலகத்துக்கு வந்த தேவன் என்பதை அறிந்தபடினாலே பேதுரு அதை உடனே கீழ்ப்படுகிறார். 6ஆம் வசனத்துல அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் முதல் முறை பேதுருவை சந்தித்து ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அது என்னவென்றால், தன் வாழ்க்கையில இதுவரை கிடைக்காத மீன்களை அவன் ஒரு பகல் வேளைகளை பிடிக்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் இரவுதான் செல்வார்கள், இரவுதான் அந்த மீன்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா பகல் வேளையில, அதுவும் சாதாரண மீன்கள் இல்ல, 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக அநேக மீன்களை பிடித்தார்களாம். அநேக மீன்களை பிடித்தார்களாம். ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய அற்புதம், ஒரு புதிய அற்புதத்தை பேதுருடைய வாழ்க்கையிலே தொடங்கினார். அப்படிப்பட்ட பேதுருவை அதோடு அவர் விடாமல், அதை லூக்கா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனும் அவனோடு கூட யாவரும் பிரமிப்புண்டானபடினால் அப்படியே சொன்னார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரை பாராத ஒரு பெரிய அதிசயத்தை அன்று செய்ய போகிறார். பெரிதானவைகளை செய்ய போகிறார். ஒரு ஆச்சரியமானவைகளை செய்ய போகிறார். அவர் இப்படி செய்து நிமித்தமாய் நீங்களும் நான் ஆச்சரியப்பட போகிறோம். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம். இதோ நான் புதிய காரியம். அந்த காரியம் என்னவென்றால், உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அது கர்த்தராகிய தெய்வம் கொடுப்பார். அதே 10ஆம் வசனத்துல லூக்கா 5:10 சீமோனு கூட்டாளியான செபதின் குமாரன் யாக்கோவும் யோவானும் அந்தபடி பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய். பாருங்க, அந்த உலகத்தோடு இருந்த மனிதனுக்கு பெரிய அற்புதத்தை செய்து மனிதனை பிடிக்கிறவர்களாகவும் மாற்றினார். அதே போல லூக்கா யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நீங்க கடைசி 21ஆம் அதிகாரத்தை வரீங்கன்னா, அங்கேயும் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை இந்த பேதுருடைய ஊழிய அழைப்புக்கு முன்பாக, முழு நேர அழைப்புக்கு முன்பாகவும் ஒரு புதிய காரியத்தை நடப்பிக்கிறார். அதே யோவான் 21ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனம், சீமோனும் பேதுரும் திமிதும் எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் கானார் என்ற நாத்தானியேலும் செபெதேரு குமாரரும் அவருடைய சீசர் 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கிறோம் என்றாம். அதற்கு நாங்களும் ஒரு வருகிறோம் என்றார்கள். அவர் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியில் அவளுக்கு ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறை பேதுருவை சந்திக்கும் போதும் வெறுமையாய் வந்து நிற்கிறார். ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அவனை ஊழிய பாதையில் அழைத்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பிறகும் அங்கே அவன் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போகும்போது அந்த நேரத்திலே ஆண்டவர் அவனை சந்தித்து ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, விடிய காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்று சீசன் அறியாதார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளையே புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டோ என்றார்கள். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறம் வலைய போடுங்கள், அப்பொழுது அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்க, இங்கும் ஒரு புதிய காரியம். பேதுருடைய வாழ்க்கையில 2 சம்பவங்கள் அவனை ஒரு புதிய காரியத்துக்கு நேராக அழைத்தது. ஒரு புதிய அற்புதத்தை கண்டான். அங்கே ஆழத்தில் கொண்டு போய் அந்த பகல் வேளையிலே அங்கே வலைகளை போட சொல்லி திரளான மீன்களை கொடுத்தார். இங்கே பக்கத்திலே அருகாமையிலே அந்த கால வேளையிலே ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது நீ அருகாமையிலே போடு, மீன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ பெரிய அற்புதத்தை செய்தார். யோவான் 21ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மற்ற சீசர்கள் கரையில ஏறக்கூட 200 மூல தூரத்தில் இருந்தபடினால் படகில் இழுத்து கொண்டு மீன்களில் உள்ள வலைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர் கரையில வந்திருந்த போது கரிநெருப்பு போட்டிருக்கிறது, அதிக மீன் வைத்து அப்பத்தையும் கண்டார். பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு அதிகமான மீன்களை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம் யோவான் 21. அப்பொழுது அவர்கள், நீங்கள் படகுக்கு வலப்புறமாய் போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே போட்டார்கள். திரளான மீன்கள். அந்த 6ஆம் வசனத்துல பாருங்க, திரளான மீன்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய புதிய காரியங்கள் வெளிப்படும் போது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கும். அதை மறந்து போயிடக்கூடாது. இதோடு பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவன் அதோடு விடவில்லை, அநேக மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஏசப்பாவுடைய அன்பிடத்திலே கொண்டு வந்தான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்துக்காக எதிர்பார்க்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதை யோவான் 21:11 சீமோன் பேதுரு அந்த 10ஆம் வசனம் வாசிக்க, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் 183 பெரிய மீன்களால் இருந்த வலையை கரையில் வைத்தான். இத்தனை மீன்கள் இருந்து வலை கிளியவில்லை. ஆரம்பத்தில் அழைக்கும் போது அந்த போட்ல எத்தனையோ மீன்கள் இருந்தது, ஆனால் வலை கிளியல. இங்கேயும் அங்கே 180 பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. கர்த்தரே பெரிய அதிசயங்களை செய்தார். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்க வேண்டுமா? பெரிய பெரிய அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்வோம். அதில் சொல்லப்படுகிறது, ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒருவேளை தொழில் நிமித்தமாக ஒரு புதிய நிதியாண்டிலே நீங்கள் கடந்து போனால், இந்த நிதியாண்டு முழுவதும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இயேசு பார்த்துக் கொள்வார். ஊழியத்திலையும் புதிய காரியங்களை செய்ய போறார். ஊழியத்தை தாங்குறவர்களுக்கு செய்ய போகிறார், சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கும் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் இயேசப்பா. அப்பா, எத்தனைவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே புதிய காரியத்துக்காக ஏங்கி இருக்கிறார்களோ அவருக்கு புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. பேதுருடைய வாழ்க்கையை அழைக்கும் போது புதிய ஆண்டவரே காரியத்தை செய்து, புதிய காரியம், ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து மீன்களை கொடுத்தீர். ஆண்டவரே ஊழியத்திற்கு முழுமையாய் வரும்போதும் ஒன்றுமில்லாத இருந்த இடத்திலிருந்து மீன்களை கொடுத்தீர். அவை வலைகளை ஆண்டவரை கிழிந்து போகாதபடி ஆண்டவரே அது பத்திரமாய் வந்து சேர்ந்தது. அருமையான அந்த நேரத்திலையும் ஏப்ரல் மாதம் கடந்து போறோம், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏப்ரல் மாதம் முழுவதும் அதிகமான புதிய காரியங்களை காணட்டும் சுவாமி. ஆண்டவரே, இயேசு பார்த்துக் கொள்வார். ஊழியத்தின் மூலமாய் கொடுத்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. இது அநேகருடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை உண்டாகட்டும். வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு புதிய காரியங்கள் உண்டாவதாக, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக, துக்கங்கள் மாறுவதாக, சந்தோஷங்கள் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய காரியத்தை பெற்றோம் என்று ஆண்டவரே சொல்லட்டும் அப்பா. புதிய காரியத்தை தேவன் தந்தார் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன புதிய காரியம் நடக்கணுமோ அந்த புதிய காரியங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். யாருடைய கூறுகளை மாற்றுங்க, அந்த கடன் பிரச்சனைகள் மாறட்டும், அந்த உபத்திரவங்கள் பாடுகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய அற்புதம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய மகத்துவம் வெளிப்படுவதாக அர்ப்பணிக்கிறப்ப ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் புதிய காரியங்களை நீங்க செய்யுங்க. அது எதுவாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், அப்படியே செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்க இயேசு பார்த்துக்கொள்ள ஊழியத்துக்காய் ஜெபியுங்கள். உதவி செய்ய ஊழியத்துக்காக, சுவிசேஷ பணிகளுக்காய், மிஷனரி பணிகளுக்காய் ஜெபியுங்கள். என்னுடைய ப்ரோக்ராம் எலியோன் யூடியூப் சேனல் மூலமா வருகிற ப்ரோக்ராமுக்காய் ஜெபியுங்கள். வருகிற மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாய் ஒரு 50 பிள்ளைகளுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிற 50 பிள்ளைகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஸ்கூல் சம்பந்தமான பொருட்கள், பேக், அதே மாதிரி நோட் புத்தகம், வாட்டர் பாட்டில், குச்சி பாக்ஸ், அந்த பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுக்கிறோம். உங்களால் முடிந்தால் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் தேவை. உங்களால் முடிந்தால் நீங்கள் எத்தனை தாங்குங்க. இல்லைன்றால் உங்க குடும்பத்தின் சார்பில் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அவளுக்கு இந்த காரியங்களை கொடுப்பதற்கு முன்வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.